செல்வகுமார் பேசுறேன். சரியான மழை. அதான் இப்போ அதுக்கு தான் கால் பண்ணேன். சரியான மழை பெய்யுதா? நல்ல மழை. ஆனா நம்ம 2 நாளா பெய்யவே இல்லை. என்ன ஆயிடுச்சு, என்ன காரணமே தெரியல. ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறீங்களே. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இலங்கை மேல இருந்தா பெய்யாது. அது எல்லாரும் போட்டு தண்ணியை வச்சாச்சு. தண்ணியை வச்சு எல்லாரும் நைட்டு தானே மழை வரான்னு சொல்லி எல்லாம் இன்ஜின் வச்சு வாக்கியால வச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. திரும்ப மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு. நான் இப்ப என்ன சொன்னேன், நான் இலங்கை மேல இருக்கும் பொழுது கிழக்கு காற்று வராது, ஏறாது. வடக்கு காத்து தான் வரும். கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரும். பொறுமைன்னு தானே போட்டிருந்தேன் அறிக்கையில. அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை விட்டு குளிர் வேற விடவே இல்லைண்ணே. குளிர் வந்து வீடுலாம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி பூக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அதுதான் எனக்கே தலைவலி வாமிட்டு. என்ன காரணம்னா இந்த குளிர். நேற்றுக்கு ஒரு டெத்துக்கு ஒன்று போயிட்டு வந்தேன். அதுக்கு போயிட்டு வந்து குளிச்சதுல தலைவலி நல்லா ஏறிடுச்சு. அது ஜில்லு தண்ணியில குளிச்சேன். இல்ல குளிர் வந்தாலும் மழை உண்டுன்னு சொல்லிட்டே இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கிழக்கு காற்று ஏத்தணும். கிழக்கு காற்று நேத்தே ஏறுன்னு பார்த்தோம். நேத்து ஏறதுக்கு இலங்கை மேல ஏறி உட்காந்துருச்சு. அப்புறம் அதே இடம் தானே, இலங்கையில கரையை கடந்து இலங்கை மேலே ஏறி உட்காந்துருச்சு. இன்னைக்கு தானே மழையே பெய்யுது. இன்னைக்குதான் அது மன்னார் வளைகுடாக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது மன்னார் வளைகுடால நுழைஞ்சு கன்னியாகுமரி போற வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கனமழை இருக்கும். இன்னைக்குதான் வலுத்த மழை பெய்யுது. அதான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ரேடாரை பார்த்தேன். அதாவது ரேடாரை பார்த்துட்டு தான் இருக்கேன். திருநகரி எல்லாமே கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. கொட்டுது மழை. எல்லாம் வயல்ல தண்ணி தேங்குற அளவுக்கு மழை. நேத்து எல்லாரும் தண்ணி வச்சு கட்டிட்டாங்க. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். நானும் பொறுமைன்னு சொன்னா எதுக்கு நம்ப மாட்டாங்க? நான் எல்லா குரூப்லயும் நான் நேத்துல இருந்து குரூப்ல எந்த குரூப்ல இந்த விவசாய குரூப் ஷேர் பண்ணல. ஏன்னா இந்த காலைல நீங்க அந்த குளிர் போட்டுருந்தீங்க பாருங்க, ஆஸ்திரேலியால இருந்து வர குளிர். அதை மட்டும் தான் அந்த வீடியோ மட்டும் தான் நான் போட்டேன். ஏன் ஆஸ்திரேலியால இருந்து வர குளிர் நான் எங்க போட்டேன்? இல்ல இன்னைக்கு ஒரு நேத்து நைட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்களா, குளிர் காற்று. அந்த குளிருக்குன்னு தனியா ஒண்ணு இது போட்டிருக்கீங்களா? அது நமக்கு கிடையாது. அது வந்து இங்கிலாந்துக்குள்ள போட்டிருந்தேன். அது வந்து நான் அதை மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணேன் குரூப்ல. வேற எதையும் ஷேர் பண்ணல. ஏன்னா 2 நாளா வந்து எதிர்பார்த்தனால இவங்க எதுவும் இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணல, ஷேர் பண்ணல இன்னைக்கு. அப்ப நீங்க வேற எந்த வீடியோவும் கேக்குறீங்களோ, வேற எதுவும் வானிலை கேக்குறீங்களோ? இல்லண்ணே, நம்மளோட தான். அதாவது பாத்தீங்கன்னா 11-12 நிச்சயம் மழைன்னு சொல்லிட்டீங்க. ஆரம்பத்திலே சொன்னதுதான். ஆமா, அது 11-12 சொன்னா அதுக்கப்புறம் லேட் ஆகுது. உள்ள மேற்கு நோக்கி நகர்றதுல லேட் ஆகுது. இலங்கை மேல ஏறி இருக்கு. அது மன்னார் வளைகுடாவுல இறங்கணும்னு குமரி கடல் போகணும்னு மழை பெய்யுன்னு தான் சொல்லிட்டே இருந்தேனே. பொறுமைன்னு இவங்க எல்லாருமே அதான் சொல்றேன். எல்லாருமே கேட்டாங்கதான், இல்லன்னு சொல்ல. ஆனா நம்பிக்கை விட்டாங்க. இவ்வளவு குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி குளிர் இருந்துச்சுன்னா மழை வருங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க. ஓஹோ. ஆனா நேற்று நைட்டு வரைக்கும் இருந்த சூழ்நிலைக்கு வந்து வீடுகளிலே சில்லு போட்டுட்டு, அப்புறம் ஊட்டிக்குள்ள எல்லாம் ஃபேனே இருக்காது, குளிர் வரும்ல. ஆமா, அது அப்படித்தான் எங்க பார்த்தாலும் இருந்தது. எல்லா இடத்துலயும் இருந்தது. நீங்களே சொல்றீங்களா? அப்ப 17 டிகிரி சென்னையே. 17 டிகிரி. நம்மளுக்கு எல்லாம் 21 டிகிரி தான். அதாவது எனக்கு வந்து 2 நாள்ல டார்ச்சர் வேற தாங்கல. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு மழை பெய்யும். இன்னைக்கு நாளைக்கு தான் மழை பெய்யும். லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சிஸ்டம் வந்துங்க, எல்லா வீடியோலுமே லேட் ஆகுது, மழை வரும், ஆனா தாமதம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கேன். மழை உண்டு, பொறுமை. ஒரு நேத்து பெய்ய வேண்டிய மழை இன்னைக்கு பெய்யும், இன்னைக்கு பெய்ய வேண்டிய மழை நாளைக்கு பெய்யும். 13ஆம் தேதி கூட மழை இல்லைன்னு சொன்னா அது 13ஆம் தேதியும் மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நிச்சயம் மழை உண்டு, எதிர்பார்க்கலாம் பொங்கலுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டீங்க கான்பிடென்டா. அவங்க எல்லாம் நம்ம அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டாங்க. பனி இப்படி வருது, இப்படி குளிர் அடிக்குது, எப்படி மழை வருங்கிற மாதிரி. ஆனா பாருங்க, அப்படியே ஒரு செகண்ட்ல. ஆனா காலையில 7 மணி வரைக்கும் குளிர்ல. ஆனா நீங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த வருஷம் பட்ட அனுபவத்தை அடுத்த வருஷம் அதை மாத்திக்க மாட்டாங்களே. பனி வந்தாலும் மழை வரும் அப்படிங்கறத மாத்திக்க மாட்டாங்களே. இப்ப நீலகிரி மாவட்டத்துல முந்தா நாள் உரை பனி, நேத்துக்கு 3 சென்டிமீட்டர் மழை. நேத்துக்கு 3 சென்டிமீட்டர் மழை. நேத்துக்கு ராத்திரி, நேத்து முந்தா நாளெல்லாம் நிறைய மழை. கொடநாடு கோத்தகிரிலாம். ஆக இன்னைக்கு இப்போ டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. டெல்டா ஃபுல்லாவே இன்னைக்கு கனமழை. நாளைக்கும் மழை டெல்டா ஃபுல்லாவே. ஆமா, இப்ப சீர்காழி, காரைக்கால், தரங்கம்பாடி எல்லாம் பெய்யற மழை அப்படியே கொல்லுமாங்குடி, நன்னிலம், அப்படியே திருவாரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கும்பகோணம், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அப்படியே திண்டுக்கல்னு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும் இன்னைக்கு மழை எல்லாமே, எல்லா மாவட்டத்துக்கும். அதே போல வடகடலோரம் இப்ப தொடங்க போகுது. மரக்காணம், கடலூர், அப்புறம் வந்து விழுப்புரம், புதுச்சேரி, இது எல்லாம் நுழைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி. கிருஷ்ணகிரி போகாது, கொஞ்சம் தெற்க சேலம், நாமக்கல், இது எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க போகுது. கடலூர் இல்ல, இப்ப வந்து சிதம்பரம், அதாவது கடலூர் மாவட்டத்தோட சின்னக்காரமேடு இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. பரங்கிப்பேட்டையோட கடலோரம், பிச்சாவரம் தீவுல பெய்யுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடசல் ஓடை,
அப்படியே அந்த பரங்கிப்பேட்டை, புவனகிரி, முட்லூர் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 11-12 மணிக்கெல்லாம் நீங்க வந்து நெய்வேலி அங்க சேத்தியார் தோப்புல ஆரம்பிச்சிடும். ஆனா இது கனமழை தானே 2 நாளைக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பெய்யற மழை மாரி நாளைக்கு ஒரு முறை பெய்யும். இன்னைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சாலும் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி மழை வரும். இதே மாதிரி மழை இன்னொரு திருப்பம் இன்னைக்கு வரும், நாளைக்கு ஒரு திரும்ப வரும். இந்த மாதிரி இது இப்ப ஸ்டெபிலிட்டி. ஆனா காலையில இடி, நல்ல இடி. அது ஏன்னா எங்க இடி இடிக்குதோ அங்கதான் இருகாற்று இணைவு ஏற்படுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நல்ல மழை இடி இருக்கும். அதனாலதான் இப்ப இடி இடிச்சது காலையில. ஆமா 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 ஆமா. இது மதியானத்துக்கு மேல கொஞ்சம் விலகும். இல்ல மதியானத்துக்கு மேல இல்ல, இப்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பெஞ்சிட்டு விலகின மாதிரி இருக்கும். ஆனா மீண்டும் இதே போல் மழை மீண்டும் சாயந்தரம் வரும். நாளைக்கு காலையில இது மாரி வரும். 2 நாளைக்கு மழை விலகாது. மழை விலகுனாலும் மீண்டும் வரும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று கூட. மக்கள் வந்து ஆனா இந்த குளிருக்கு நம்ம கிட்ட டெல்டாவுக்கு இங்கெல்லாம் இருக்கிற இந்த குளிர் எப்ப விலகும், அதுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுருங்களேன் நீங்க இதுக்கு போட்ட மாதிரி. சரி ஓகே. குளிர் விலகுதுன்னு நாளைக்கு குளிர் விலகாதுங்க. இந்த மழையில இருக்கக்கூடிய குளிரை விட இந்த மழையில இருக்கக்கூடிய குளிரை விட கொஞ்சம் கூடும். மறுபடி எப்படின்னா இந்த பொங்கல், இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு குளிர் மூடு பண்ணி வரப்போகுது. அதாவது நடுக்கும் குளிர் இல்லாம மூடு பண்ணி வரப்போகுது. போகி பண்டிகை அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு, காணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் மூடு பண்ணி வரப்போகுது. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க செப்பரேட்டா. ஓகே, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க. சரி சரி சரி. சரிங்கண்ணே. வேற எதுவும் செய்தி இல்லையில? அண்ணா இந்த மழை வந்து இது போதுமானது. இன்னைக்கு நாளைக்கு பெஞ்சிருச்சா போதுமானது எல்லாருக்குமே இந்த அறுவடைக்கே வரைக்கும் போதுமானது. அறுவடை வரைக்கும் போதுமானது. இது இங்க எல்லாமே கண்டிப்பா ஹார்வெஸ்ட் ஒரு கட்டத்துல தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு நேத்தி வந்து எல்லாருமே மனசை விட்டுட்டாங்க, இவ்வளவு குளிர் பெய்யுது. ஏன்னா எல்லா சுத்தமா காஞ்சிட்டு எல்லாருமே ட்ரை. ஆமா காஞ்சிருச்சு. மழை வரும் பொறுமையா தான் இருக்க சொன்னேன். ஆனா மழை பெய்யும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மக்களை நம்பிக்கை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இருந்தாலும் இன்னமும் நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. ஆனா நம்பிக்கை வரும்பொழுது இந்த பனி வந்தாலும் மழை வருங்கிறத மறுபடியும் அதை நம்ப மாட்டாங்க, அதை மறந்துடுறாங்க ஒரு 2-3 நாள்லயே. இல்ல இப்ப இது அனுபவப்பட்டாங்களா? இல்ல அனுபவப்பட்டாங்க. நீங்க சொல்றீங்க நீலகிரி மாவட்டத்துல ஒரே பனி -2, அடுத்த நாள் 24 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. அதே போல தேனி மாவட்டத்திலையும் நாம கொடைக்கானலையும் ஒரே பனி, அங்கேயும் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது போன 31 ஆக பனி மழை எல்லாம் கலந்ததுதான். அப்படிதான் இருக்கும். இது உடம்பு ஹெல்த் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த குளிர். ஆமா 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 ஆமா. ஆனா ஹெல்த்தை பாதிக்குதோம். நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. கொஞ்சம் வீக்கா இருக்காங்க எல்லாருமே. ஆமா அதான் உண்மை. ஆமா நொறுக்கு தண்ணி எல்லாம் சாப்பிட்டு அப்படிதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா ஆமா. வேற உடம்பு ஹீட்டா நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்தாலே கொஞ்சம் உடம்பு ஒண்ணும் பண்ணாது. நல்லா சாப்பிட்டே இருக்கணும். ஆமா அதிகமா சாப்பிடாம இருக்கவனுக்கெல்லாம் இந்த பிரச்சனை கொடுத்துரும். ஆமா ஆமா. மழை நிறைய இருக்கு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நன்றி 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 நன்றி.